சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் சும்மா இருக்காம தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கே வந்து வம்பளுக்குதுக. அடியே தமிழ்ச்செல்வி வெளியே வாடி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கூப்பிட தமிழும் வெளியே வராங்க. என்ன என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை? எதுக்காக இப்படி தேவையில்லாம வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், என்னது கத்திக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், ஆமா சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஏன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், என்னடி உனக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தம் ஆயிருச்சா? நீதான் அந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தலைய முழுகி சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ணிட்டு போனீங்களேடி. அப்புறம் எங்க வீட்டு சேது என் அண்ணன் மகளை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அவரை யாருமே கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. என் கணக்கு என்னவோ என் கணக்கு தீர்த்து விட்டு தானே உங்க அண்ணன் மக கழுத்துல தாலி கட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அது சரிதாண்டி, நீ செஞ்ச தப்ப எதுக்குடி எங்க சேது நிரூபிக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்கவும், நான் தப்பே முதல்ல செய்யல. இங்க பாருங்க, நான் தப்பே செய்யாம இருக்கும்போது எதுக்காக நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறனும்? நீங்களா தப்பு செஞ்சேன்னு சொல்லுவீங்க, ஆனா செய்யாதனா அதை செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போகணுமோ? அதான் நான் தப்பு செய்யல, நான் தப்பு செஞ்சேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த தப்பை நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொன்னேன். அது தட்டிக்கோ உங்க சேது யாரு கழுத்துலையும் தாலி கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு ஏன் வீட்டு வாசல் கத்திரிக்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இங்க பாருடி உங்ககிட்ட இப்ப சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் ஐஸ்வர்யா சும்மா இருக்காம, இங்க பாருடி நான் தான் உன் குரல்ல பேசி நான் தான் உங்க அப்பா கிட்ட அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது என்னடி இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோவத்துல சொல்ல தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. தமிழ் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னடி அப்படி ஷாக் ஆகி பாக்குற? நான் தாண்டி சொன்னேன், உன் வாய்ஸ்ல பேசுறது என்ன பெரிய கஷ்டமான விஷயமா? உன்னைய சிக்க வைக்கணும், அந்த வீட்ல இருந்து உன்னைய துரத்த வைக்கணும், சேது மாமா முன்னாடி நீ கெட்டவளா தெரியணும், சேது மாமா மனசுல இருந்து உன்னை தூக்கி எறியணும் அப்படின்றதுக்காக நான் தான் உன் குரல்ல உங்க அப்பா கிட்ட ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது. இப்ப என்னடி செய்வா? இந்த விஷயம் எனக்கும் ஈஸ்வரியத்தைக்கு மட்டும்தான் தெரியும், இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. இதை எப்படி சேது மாமா நிரூபிப்பாரு? இதுக்காகத்தான், இது நிரூபிக்கவே முடியாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுன்றதுக்காகத்தானே நீ இப்ப அந்த தப்பை நிரூபிச்சா இவ கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொன்ன. இத நிரூபிக்கவே முடியாதுடி, நானா சொல்ற தட்டிக்கும் நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோபத்துல பொங்க தமிழுக்கு பார்த்தா கோபம் வந்துருது. இம்புட்டு பிரச்சனைக்கு காரணம் அப்ப இவதான் போல, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஐஸ்வர்யாவை முறைச்சு பாக்குறாங்க. என்னடி அப்படி முறைச்சு பாக்குற அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், கண்ணத்தை சேர்த்து ஓங்கி பலாரும் ஒரு அடியை விட்டுறாங்க தமிழ். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதிர்ச்சியோட பார்த்து ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு தெரியுற? என்னைய அந்த வீட்டுல இருந்த பழைய தமிழ்ச்செல்வின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ என்ன வேணாலும் பேசலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், பாவம் போனா போதே மன்னிச்சு விட்டு நல்லவளா இருந்துட்டு போன்னு நினைக்கிறதுக்கு அந்த வீட்டு தமிழ்ச்செல்வி இல்லடி நானு. தமிழ்ச்செல்வி, டாக்டருக்கு படிக்கிற தமிழ்ச்செல்வி, நியாயம் அநியாயத்தை இனிமேல் தட்டி கேட்க போற தமிழ்ச்செல்வி. இவ்வளவு பெரிய தப்பை செஞ்சுட்டு அந்த வீட்டுல எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? அந்த மனுஷனும் கூறுகட்டத்தனமா நீங்க எல்லாம் சொல்றத நம்பிக்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அப்பதான் ஈஸ்வரி, ஐஸ்வர்யா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இல்ல ஆண்டி இவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா தமிழ் அடிக்க கைய ஓங்க தமிழும் கைய பிடிச்சு தடுத்துறாங்க. ஒழுங்க மரியாதை இங்க இருந்து கிளம்பிருங்க. இங்க பாருடி, நல்லா சவால் விட்டு சொல்றேன் கேட்டுக்க, அவர் உன் கழுத்துல இந்த ஜென்மத்துல தாலி கட்ட மாட்டாரு. அவருக்கு இந்த ஜென்மத்துல நான் மட்டும்தான் பொண்டாட்டி. எங்களுக்குள்ள 1000 இருக்கலாம், அவருக்கும் எனக்கும் ஒட்டுள்ள உறவில்லைன்னு ஆகலாம், நாங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லாம அந்த உறவுல இருந்துட்டு போகலாம். ஆனா இடையில வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் எந்த விதமான உறுத்தும் கிடையாது. உனக்கும் அவருக்கும் என்னடி சம்மந்தம் இருக்கு? அது எப்படி? நான் தெரியாம கேக்குறேன். இன்னொருத்தவங்களுடைய புருஷனா மட்டும் வேகமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்கேயாவது இருந்து புறப்பட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஐஸ்வர்யா பார்த்தா அதிர்ச்சியோட நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஊர்ல எந்த ஆம்பளையுமே கிடைக்கலையா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, அவருடைய பிள்ளைய நான் சமந்துகிட்டு இருக்கேன், இன்னைக்கோ நாளைக்கோ அவருக்கு பிள்ளை பிறந்துரும். எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உனக்கு கல்யாணமும் ஆகல, ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆனவருக்கு 2ஆம் தரமா வர்றதுக்கு இம்பிட்டு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேள்வி மேல கேள்வி கேட்கவும் ஐஸ்வர்யால எதுவுமே பதில் பேச முடியல.
ஐஷு நம்ம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கையை பிடிச்சு இழுக்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவோ ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் அசிங்கப்பட்டு தமிழோடைய வீட்டுல இருந்து கிளம்பி வருதுங்க. அப்பதான் தனம் வசந்தி செல்லப்பாண்டி எல்லாரும் வராங்க. என்னத்தா எதுக்கு இப்ப அந்த வீட்டுக்காரவங்க அம்மா இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்கவும் அவங்களுக்கு என்னப்பா தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றதான வேலை அப்படின்னு சொல்லி தமிழ் பேசிக்கிட்டு இருக்கையில அப்பதான் தானோ அக்கா அவங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு பாத்தியா, இம்பிட்டு தப்பு செய்யல நீனு, ஆனா அந்த தப்பெல்லாம் செஞ்சது நீதான்னு சொல்லி ஓ மேல பழிய போட்டாகல, ஆனா அந்த தப்பு செஞ்சது அவங்க தானே, அத வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஐஸ்வர்யா அவ வாயாலேயே சொன்னாலே ஓம் குரல்ல அவெல்லாம் பேசி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நம்ம அப்பா கிட்ட சொன்னதுன்னு அத வீடியோ ஆதாரமா வச்சிருக்கேன். இந்த ஒரு வீடியோ ஆதாரம் போதும், சேது மாமா அவ கழுத்துல தாலியும் கட்ட மாட்டாரு, உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபணம் ஆயிரும், நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் கனவுல கூட நடக்காது தானோ இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அக்கா என்ன பேசுற, உன் மேலதான் தப்பு இல்லைன்னு சொல்லி ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் அப்பதான் தமிழ் ஆதாரம் இருக்கட்டும், நான் தப்பு செய்யலன்னு நிரூபிக்கிறதுக்கு சரிதான், ஆனா நான் தப்பு செய்யலன்னு ஒவ்வொரு தடவையும் அவங்க கிட்ட ஆதாரத்தை காட்டி தான் நிரூபிச்சு அப்புறம்தான் அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரணும்னு இருக்கிறப்ப நான் அந்த வீட்டுக்கு எந்த ஜென்மத்திலையும் போக மாட்டேன். அவருக்கு என் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் சரி தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் சரி நான் அந்த வீட்டுக்கு போகவும் மாட்டேன். ஆனா இதுல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், அவர் எப்படி இதை நிரூபிக்க போறாருன்றதான், நான் இதை நிரூபிக்க போறதும் கிடையாது. தானோ இந்த வீடியோவை நீ யாரு கண்ணுலையும் படாத அளவுக்கு தான் வச்சிருக்கணும். அவரு எப்படி நான் அந்த தப்பை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு அந்த ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுறாருன்னு பாத்துருவோமே. நான் தாங்க தப்பையே செய்யலையே, தப்பு செய்யாதனா ஏன் தப்பு செஞ்சேன்னு எல்லாரும் சொல்லையில ஒத்துக்கிறான். அவர் எப்படி ஆதாரத்தோட இந்த தப்பை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாரோ அப்பதான் அவர் அந்த ஐஸ்வர்யா கழுத்துல தாலியே கட்ட முடியும். ஆனா இந்த ஜென்மத்துல அவர் அந்த ஐஸ்வர்யா கழுத்துல தாலியே கட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்ப மாமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற கூடாதுன்றதுல நீ ரொம்ப தீர்க்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் சேச்சா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, என்ன மாதிரி இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புருஷன் பொண்டாட்டி உறவுனா லேசுப்பட்டது கிடையாது, அதுல நம்பிக்கை நிறைஞ்சதா இருக்கணும். ஆனா அவர்கிட்ட அந்த நம்பிக்கை கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமா மண்டைக்குள்ள ஏத்திக்கிற புத்தி அவருடையது. அந்த புத்தி முதல்ல அவரை விட்டு போகணும். பொண்டாட்டினா கொஞ்சமாவது நம்பிக்கை வேணும், பொண்டாட்டி சொல்ற வார்த்தைய கொஞ்சமாவது நம்பணும். அவர்கிட்ட அது சுத்தமா கிடையாது. நான் இருந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பொண்ணு வந்து நாளை பின்ன ஏதாவது ஒரு தப்பு நடந்து அதுக்கும் காரணம் அவதான்னு சொல்லி நம்புனாலும் நம்புவாரு. அதுக்காகத்தான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி அவரு வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த ஒரு நம்பிக்கை தானே தவிர அவர் மேல கிடக்கிற காதலோ அளவு கடந்த பாசமோ கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க.